ஹாய் ஹலோ வணக்கம் நமஸ்தே நமஸ்கார் ஆனா பேசலாம் அசலாம் பேசலாம் அஞ்சா பேசலாம் அடிக்கடி பேசலாம் நான் ஒவ்வொரு பேசலாம் பேர் அடா 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 ஊட்டில ஃப்ரெஷ்ஷா வந்துருக்கேன் அந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷா வந்துருக்கேன் கிருஷ்ணா மினி ஆட்டம் பண்ணிக்கலாம் நான் ஆக்சுவலி நம்ம சினி லைஃபும் ரியாலிட்டி லைஃபும் ரொம்ப டிஃப்ரெண்ட்டுங்க. பிஃபோர் மேரேஜ் நலமா இருக்கும், ஆஃப்டர் மேரேஜ் நலமா இருக்கும். இது என் லைஃப்லேயே நடக்குதுங்க. பிஃபோர் மேரேஜ் நானே பார்த்தீங்கன்னா மைடியர் புருஷ் இது என் லைஃப் ஓகேவா, அது எனக்கு பிடிச்ச மாதிரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். நான் ஒரு சர்டன் ஏஜை கிராஸ் பண்ணி ரியாலிட்டி லைஃப் என்ட்ராகும் போது தெரியுது ரியாலிட்டி லைஃப் அவ்வளோ ஈஸியாக இல்லை. ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி, லவ் அண்ட் கேர் ஒரு மிக்சர் ஆஃப் எமோஷன் கலந்தது தான். அப்போ நீங்களே இந்த வீடியோவில் பார்ப்பீங்களா? இதான் கிருஷ்ணா பேசுறியா? Hi viewers, welcome to Mini and Krishna channel. இப்போ இவங்க பேசுன எதுவுமே பொய்ன்னு சொல்ல மாட்டேன், 100% ஒரு உண்மையும் கூட. ஏன் அப்படின்னா பொதுவாக பொண்ணுங்க புகுந்த வீட்டுல இருந்து பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்குள்ள வராங்க அப்படின்னா அவங்களுக்கு நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும். இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா சிம்பிளா சொல்லணும்னா ஒரு விதைய அதுக்கு தண்ணி ஊற்றி செடியா வளர வச்சு அந்த செடி அப்படியே புடுங்கி கொண்டு வந்து நம்ம இன்னொரு இடத்துல நடுற மாதிரி தான். பட் அவங்களோட கேரக்டர், பிஹேவியர் எல்லாமே எப்படி நல்ல மாறுமா மாறாது. பட் அவங்க எப்படி இந்த டிஃபிகல்டிஸை ஃபேஸ் பண்றாங்க, கேர் அண்ட் உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். நம்ம தமிழ் கலாச்சாரத்துல ஒரு பொண்ணு அவங்க பிறந்த வீட்டுல இருந்து புகுந்த வீட்டுக்கு வராங்க அப்படின்னா அவங்களுக்கு எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கும் நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இது எதுக்குமே நான் பார்க்க மாட்டேன். நான் அப்படின்னு அவன்தான் இருந்த ஒரு கேரக்டர் நீங்க கம்ப்ளீட்டா வந்து எந்த அளவுக்கு மாறி இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பார்க்க போறீங்க. அது மட்டும் இல்லாம ஃபுல்லா என்டர்டைன் பண்ணணும் அப்படிங்கிறது தான் எங்களோட மோட்டிவே. பட் எங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்களை என்டர்டைனா வச்சிருக்க நாங்க முயற்சி பண்ணுவோம். மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. எப்படி வாழணும் எப்படி வாழக்கூடாதுன்னு சொல்றேன். அன்பின் பெயரில் அண்டி வாழாமல், பிரிவினை அழுக்கும் அகத்துள் சேராமல், நடந்ததை அசை போட்டு வெண்டி வேகாமல், எந்ததை இன்று அயர்ந்து தூங்காமல், பிறர் வாழ்வை கணித்து கருத்தளிக்காமல், புறத்தோற்றம் கண்டு மதிப்பளிக்காமல், வந்ததை எதிர்கொள்ள முயற்சிக்காமல், விதிமேல் பழி போட்டு தப்பிக்காமல், கனவின் கரப்பற்றி கவனம் சிதறாமல், காலத்தோடு பயிர் செய்து வரும் தடைகளோடு சம செய்து தனக்கு மிஞ்சியதை நாளாக கொடுத்து பிறர் முகம் பொறுத்து ஒவ்வொரு நாளையும் ரசித்து ருசித்து வாழ்வது. கிருஷ்ணா சப்ஸ்கிரைப். Bye.